Hi friends, welcome to Mannai Thoughts. இந்த வீடியோவில் ப்ளஸ் ஒன் கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 10 அதில் பார்க்க போகிறது புக் பேக் கொஸ்டின் சம் ஆஃப் சீரீஸ். கொஸ்டின் வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் பவர் 5 டிவைடட் பை 5 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸ் பவர் 6 டிவைடட் பை 6 ஃபேக்டோரியல். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கான C++ ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கொஸ்டினை எடுத்து எழுதியிருக்கேன். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் பவர் 5 டிவைடட் பை 5 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸ் பவர் 6 டிவைடட் பை 6 ஃபேக்டோரியல். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. ஸோ அதுக்கப்புறம் பவர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் பவர் ஃபங்க்ஷன் தேவை. அதுக்கப்புறம் கீழே டிவைடரில் பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் அது மாதிரி ஃபேக்டோரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே அதனால் ஃபேக்டோரியல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் தேவை. கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிறேன். எஸ் ஈக்குவல் டு ஸோ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனில் ஃபேக்டோரியல் யூஸ் பண்ணியிருக்கனால ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்காக தனியாக ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க. 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தனியாக ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் தான் இங்கே இருக்குது. ஹேஸ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம். இந்த ப்ரோக்ராமில் வந்து சிஇன் சிஅவுட் என்டிஎல் இது மாதிரி ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கான ப்ரோக்ராமில் இந்த ஐஓ ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஹெடர் ஃபைலில் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் லைனில் ஹேஸ் இன்க்ளூட் math.h. இந்த ப்ரோக்ராமில் பவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பவர் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன்லாம் வந்து இந்த ஹெடர் ஃபைலில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஹெடர் ஃபைலையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். யூஸிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட். இந்த ப்ரோக்ராமில் ஃபேக்டோரியல்லாம் யூஸ் பண்ணியிருக்கனால இந்த ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கு தனியாக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன். ஸோ ஃபேக்ட் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம், லாங் இன்ட் அப்படிங்கிறது டேட்டா டைப், இன்டீஜர் என் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணியிருக்க வேரியபிள். இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஓப்பன் ப்ராக்கெட். லாங் இன்ட் அப்படிங்கிறது டேட்டா டைப், எஃப் அப்படிங்கிறது வேரியபிள். அதுக்கு இனிஷியலாக வேல்யூ வந்து 1 அப்படின்னு அசைன் பண்ணியிருக்காங்க. இன்ட் ஐ அப்படிங்கிறது கண்ட்ரோல் வேரியபிள். ஸோ அதுக்கு வந்து வேல்யூ வந்து 1 அப்படின்னு அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் ஐ ப்ளஸ் ப்ளஸ். பாடி ஆஃப் லூப்புக்குள்ள வந்து எஃப் மல்டிப்ளை ஈக்குவல் டு ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு வந்து அர்த்தம் வந்து என்னென்னா ஸோ எஃப் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு ஐ அப்படின்னு அர்த்தம். ஸோ எஃப்ஐயும் ஐயையும் மல்டிப்ளை பண்ணி எஃப்பில் வந்து லோட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இதுக்கு வந்து அர்த்தம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ண வேல்யூ வந்து ரிட்டன் எஃப். எஃபோட வேல்யூ வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ ரிட்டன் எஃப். இங்கே ஓப்பன் பண்ண ப்ராக்கெட்டை இங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் வந்து எது கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் இன்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளார இன்ட்டு எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு 2 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒய்க்கு வந்து இனிஷியலாக வந்து 1 அப்படின்னு அசைன் பண்ணியிருக்காங்க. கேட்கப்பட்ட கொஸ்டினில் வந்து டிவைடர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஆன்சர் வந்து பாயிண்டில் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து சம்மை வந்து ஃப்ளோட்டில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. சம்முங்கிறது வேரியபிள் நேம், ஃப்ளோட் அப்படிங்கிறது சம்மோட டேட்டா டைப். அதுக்கு சம்முக்கு வந்து இனிஷியலாக 0 அப்படின்னு அசைன் பண்ணிட்டாங்க. சிஅவுட் என்டர் த வேல்யூ ஃபார் எக்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. ஸோ அந்த எக்ஸோட வேல்யூ வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம என்டர் பண்ணுற வேல்யூ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் மூலியமாக எக்ஸுக்கு அசைன் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம என்டர் பண்ணுற வேல்யூ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் மூலியமாக எக்ஸுக்கு அசைன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபார் லூப் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோல் வேரியபிள் வந்து ஐ. ஸோ அதோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க இன்ட்டு ஐ ஈக்குவல் டு 1. ஸோ கண்ட்ரோல் வேரியபிளுக்கு வந்து 1 அப்படின்னு அசைன் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6. ஐயோட வேல்யூ வந்து 6க்கு கம்மியாக இருக்க வரைக்கும் இல்லை 6க்கு ஈக்குவலாக இருக்க வரைக்கும் இந்த லூப்பை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் அப்டேட் ஸ்டேட்மெண்ட் மூலியமாக ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஃபார் லூப்பு. சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஒய் மல்டிப்ளை பவர் ஆஃப் எக்ஸ் கமா ஐ டிவைடட் பை ஃபேக்டோரியல் ஐ. இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் ஆஃப் எக்ஸ் கமா ஐ கண்டுபிடிச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் ஃபேக்டோரியல் ஐ கண்டுபிடிச்சிரும். பவர் ஆஃப் எக்ஸ் கமா ஐ கால்குலேட் பண்ணி வர ஆன்சரை வந்து ஃபேக்டோரியல் ஐ கால்குலேட் பண்ண ஆன்சரால் டிவைட் பண்ணி அதை வந்து ஒய்யால் மல்டிப்ளை பண்ணி சம்மில் இருக்க வேல்யூவோட ஆட் பண்ணி வர ஆன்சரை வந்து சம்முங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடும். ஒய் மல்டிப்ளை ஈக்குவல் டு -1. ஸோ இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா ஒய் ஈக்குவல் டு ஒய் மல்டிப்ளை -1 அப்படின்னு அர்த்தம்.
ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பாடி ஆஃப் த லூப்குள்ளே இருக்குது. பாடி ஆஃப் த லூப் ப்ராக்கெட்டை வந்து இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிஷன் வந்து எப்போல்லாம் ட்ரூவாக இருக்குதோ அப்போல்லாம் வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணணும். கண்டிஷன் எப்போ ஃபால்ஸாக இருக்குதோ லூப்பை விட்டு வெளியே வந்துட்டு சி அவுட் சம் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கண்டிஷன் வந்து எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போதைக்கு சம்மில் வந்து என்ன வேல்யூ இருக்குதோ அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எண்டு லைன் ஸோ ரிட்டன் 0. இந்த ஃபங்க்ஷன் வந்து எந்த விதமான வேல்யூவும் ரிட்டன் பண்ணலை, அதனால் ரிட்டன் 0ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோக்ராமை நீங்கள் டைப் பண்ணி சேவ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப ஆன்சர் வந்து எப்படி வரும்னா, எப்போதுமே ப்ரோக்ராம் வந்து மெயின் ஃபங்க்ஷனில் இருந்தால் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். மெயின் ஃபங்க்ஷனில் வந்து என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, எக்ஸ், ஒய். ஒய்க்கு வந்து வேல்யூ வந்து 1ன்னு அசைன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டேட்டா டைப் வந்து ஃப்ளோட்டு. ஸோ அதுக்கு சம்முக்கும் வந்து வேல்யூ வந்து 0 அப்படின்னு அசைன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இருக்க லைன் வந்து என்டர் த வேல்யூ எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டபுள் கோட்டில் கொடுத்துருக்காங்க. இதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது அப்படியே பிரிண்ட் ஆகும், இந்த லைன் அப்படியே பிரிண்ட் ஆகும். என்டர் வேல்யூ எக்ஸ், இது அப்படியே பிரிண்ட் ஆகும். எக்ஸாம்பிளாக வந்து நீங்கள் 5 அப்படின்னு கொடுக்குறீங்க. ஸோ நீ 5ன்னு கொடுத்து என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் மூலிமா எக்ஸ்க்கு வந்து 5 அப்படின்னு அசைன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஃபார் லூப் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் ஆகும். ஃபார் லூப்பில் வந்து கண்ட்ரோல் வேரியபிள் வந்து ஐ கொடுத்துருக்காங்க. ஸோ ஐயோட வேல்யூ வந்து 1. ஐயோட வேல்யூ வந்து ஆருக்கு சின்னதாகவோ இல்லை ஆருக்கு ஈக்குவலாக இருக்க வரைக்கும் இந்த பாடி ஆஃப் த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து என்ன, ஐயோட வேல்யூ வந்து 1. ஸோ ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6. ஸோ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6. கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ ஆனனால பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் ஆகும். பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னா சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் பவர் ஆஃப் எக்ஸ், ஐ டிவைடட் பை ஃபேக்டோரியல் ஐ. ஃபஸ்ட் டைம் லூப் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப சம்மோட இனிஷியல் வேல்யூ வந்து என்ன, 0. பவர் ஃபங்க்ஷன் எக்ஸோட வேல்யூ வந்து என்ன, 5. ஐயோட வேல்யூ வந்து என்ன, 1. ஃபேக்டோரியல் 1. இது சால்வ் பண்ணுறப்ப 0 5 பவர் 1 டிவைடட் பை ஃபேக்டோரியல் 1. எப்போ வந்து கண்ட்ரோலர் வந்து ஃபேக்ட் 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பார்க்குதோ ஸோ அப்போ வந்து கண்ட்ரோல் வந்து இங்கே ஜம்ப் ஆகிடும். ஃபேக்ட் 1 அப்படி இங்கே ஜம்ப் ஆகிடும். இந்த எண்ணுக்கு வந்து வேல்யூ வந்து 1ன்னு அசைன் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியிருக்கிறத வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்குள்ளார ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபார் லூப்போட வந்து கண்ட்ரோல் வேரியபிள் வந்து என்ன, ஐ. ஸோ அதோட இனிஷியல் வேல்யூ வந்து 1. ஐ ஈக்குவல் டு 1. அதில் இருக்க டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n. ஸோ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப என்னோட வேல்யூ வந்து 1. கண்டிஷன் வந்து ட்ரூ. எஃப் ஈக்குவல் டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. எஃப் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு 1. எஃபோட வேல்யூ வந்து 1, என்னோட வேல்யூ வந்து 1. ஸோ 1 இன்ட்டு 1 1. ஸோ இப்போ வந்து ஆன்சர் வந்து எஃப் வந்து 1 ரிட்டர்ன் பண்ணோம். இந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வந்து இங்கே வரும் 0 ப்ளஸ் 5. இந்த ஃபேக்டரி 1ஓட மதிப்பு வந்து என்ன, 1. ஃபஸ்ட் டைம் லூப் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப சம்மில் இருக்க வேல்யூ வந்து 5. ஸோ அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த லூப்பில் என்ன எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஒய் மல்டிப்ளை ஈக்குவல் டு -1. ஒய் ஈக்குவல் டு ஒய்யோட கரண்ட் வேல்யூ இன்ட்டு -1. ஒய்யோட கரண்ட் வேல்யூ வந்து 1. ஸோ 1 இன்ட்டு -1. ஒய்க்கு வந்து புது வேல்யூ கிரியேட் ஆகுது. ஒய் ஈக்குவல் டு -1 அப்படின்னு கிரியேட் ஆகுது. எதுக்கு வந்து இந்த ஒய் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து ஃபஸ்ட்டு தடவை வந்து ப்ளஸ்ஸு மைனஸு மாறி மாறி வருது. ஸோ அதுக்காக தான் இந்த ஒய் அப்படிங்கிற வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்டேட் கண்ட்ரோல் வேரியபிள் அப்டேட் ஸ்டேட்மெண்ட் மூலியமாக ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஐ ப்ளஸ் ப்ளஸ். இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. ஸோ ஐயோட கரண்ட் வேல்யூ வந்து 1. ஸோ 1ஓட 1 ஆட் பண்ணி ஸோ ஐயோட நியூ வேல்யூ வந்து 2. இந்த நியூ வேல்யூ எடுத்துகிட்டு மறுபடியும் மெயின் ஃபங்க்ஷனில் இருக்க ஃபார் லூப் செக் பண்ணுறாங்க. மெயின் ஃபங்க்ஷனில் ஃபார் லூப்போட கண்டிஷன் வந்து என்னென்னா ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6. ஸோ ஐயோட நியூ வேல்யூ வந்து 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6. ஈக்குவேஷன் வந்து ட்ரூ. அதனால் மெயின் ஃபங்க்ஷனில் இருக்க ஃபார் லூப்போட ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். மெயின் லூப்பில் இருக்க ஃபார் லூப்போட ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னா சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஒய் மல்டிப்ளை பவர் ஆஃப் எக்ஸ், ஐ டிவைடட் பை ஃபேக்டோரியல் ஐ. லாஸ்ட் டைம் லூப் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப சம்மில் வந்து வேல்யூ வந்து என்ன ஸ்டோர் ஆச்சுன்னா 5. சம் ஈக்குவல் டு 5.
ஸோ ஒய்யோட கரண்ட் வேல்யூ வந்து என்னென்னா -1, எக்ஸோட வேல்யூ வந்து 5, ஐயோட கரண்ட் வேல்யூ வந்து என்னென்னா 2. ஸோ இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அப்ளை பண்ணுறீங்க. ஈக்குவல் டு சம்மோட வேல்யூ வந்து என்ன 5, ஒய்யோட வேல்யூ வந்து என்ன -1 மல்டிப்ளை பவர் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து என்ன 5, ஐயோட வேல்யூ வந்து என்ன 2 டிவைடட் பை ஃபேக்டோரியல் 2. 5 ப்ளஸ் -1 இன்ட்டு பவர் 5,2 அதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா 5 பவர் 2 அப்படின்னு அர்த்தம். டிவைடட் பை ஃபேக்டோரியல் 2. ஃபேக்டோரியல் 2 அப்படின்னு இந்த ஆன்சரை பார்த்ததுக்கப்புறம் கண்ட்ரோல் வந்து எங்கே ஜம்ப் ஆகும்னா இந்த ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் டிக்ளேர்ஸ் அங்கே ஜம்ப் ஆகும். ஸோ அதுக்குள்ளார வந்து ஃபேக்ட் 2 கால்குலேட் பண்ணோம். ஸோ எண்ணுக்கு வந்து வேல்யூ வந்து 2ன்னு இப்போ அசைன் ஆகிடும். ஃபங்க்ஷன் காலிங்கில் வந்து 2 யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் எண்ணுக்கு வந்து 2ன்னு அசைன் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபார் லூப்பை செக் பண்ணோம். I ஈக்குவல் டு 1. ஸோ I லெஸ் than ஆர் ஈக்குவல் டு n இருக்க வரைக்கும் லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஐயோட வேல்யூ வந்து 1, 1 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 2. ஸோ 2 டைம் லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணணும். லூப்பில் இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னா f ஈக்குவல் டு f ஸ்டார் I. ஸோ லாஸ்ட் டைம் லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப எஃப்ல இருக்க வேல்யூ வந்து என்ன 1, ஐயோட கரண்ட் வேல்யூ வந்து 1. இந்த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஸ்டேட்மெண்ட் மூலயமா ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். மறுபடியும் ஐயோட வேல்யூ வந்து 2ன்னு மாறும். 2 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 2. ஸோ கண்டிஷன் ட்ரூ அப்படின்னால எஃப்ல இருக்க வேல்யூவோட ஐயோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும். எஃப்ல ஆல்ரெடி இருக்க வேல்யூ வந்து என்ன 1. ஸோ ஐயோட வேல்யூ வந்து என்ன 2. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆன்சர் வந்து 2 வரும். இந்த 2 வந்து எஃப்ல ஸ்டோராக இருக்கும். இந்த ஃபங்க்ஷனில் வந்து எஃபோட வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஃபேக்டோரியல் 2க்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா 2 வரும். ஃபேக்டோரியல் 2க்கு எப்படி ஆன்சர் 2 வந்துச்சு அப்படின்னு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். 5 ப்ளஸ் -1 இன்ட்டு 5 ஸ்கொயர் வந்து 25. 25 டிவைடட் பை ஃபேக்டோரியல் 2வோட வேல்யூ வந்து என்ன 2. 5 மைனஸ் 12.5. செகண்ட் டைம் லூப் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப சம்மில் இருக்க வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா -7.5. சம்மோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒய் ஈக்குவல் டு ஒய் மல்டிப்ளை -1 சொல்லியிருக்காங்க. ஸோ ஒய்யோட கரண்ட் வேல்யூ வந்து என்னென்னா -1, அதை வந்து -1ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஒய்க்கு வந்து நியூ வேல்யூ கிடைக்குது +1 அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து லூப் அப்டேஷன் ஸ்டேட்மெண்ட் மூலயமா ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. I ப்ளஸ் ப்ளஸ். ஸோ ஐயோட கரண்ட் வேல்யூ வந்து என்ன 2. 2லேருந்து 1 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க 1. ஸோ ஆன்சர் வந்து 3. ஸோ ஐக்கு வந்து புது வேல்யூ கிடைக்கும் 3 அப்படின்னு. I ஈக்குவல் டு 3 அப்படிங்கிற எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஃபார் லூப்பை செக் பண்ணுறாங்க. ஃபார் லூப்போட கண்டிஷன் வந்து என்ன I லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 6. 3 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 6 கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ மறுபடியும் ஃபார் லூப்பில் இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். மெயின் ஃபங்க்ஷன் ஃபார் லூப்போட ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னா சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஒய் மல்டிப்ளை பவர் ஆஃப் எக்ஸ் கமா ஐ டிவைடட் பை ஃபேக்டோரியல் ஐ. சம்முக்கு வந்து வேல்யூ வந்து -7.5. ஐயோட கரண்ட் வேல்யூ வந்து என்ன +1 மல்டிப்ளை பவர் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து என்ன 5, ஐயோட வேல்யூ வந்து என்ன 3 டிவைடட் பை ஃபேக்டோரியல் 3. -7.5 இந்த 1 மல்டிப்ளை பண்ணனா இந்த ஆன்சர் அப்படியே தான் வரும். ஸோ ப்ளஸ் 5/3 டிவைடட் பை ஃபேக்டோரியல் 3. எப்போ வந்து கண்ட்ரோலர் வந்து ஃபேக்ட் 3 அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குதோ கண்ட்ரோலர் அங்கே இருந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு டிக்ளரேஷனுக்கு ஜம்ப் ஆகிடும் ஃபேக்ட் 3. ஸோ என்னோட வேல்யூ வந்து நியூ வேல்யூ வந்து என்ன 3 அப்படின்னு அசைன் ஆகும். என்னோட நியூ வேல்யூ வந்து என்ன 3 அப்படின்னு அசைன் ஆகும். லூப் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். லூப்பில் வந்து ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா I லெஸ் than ஆர் ஈக்குவல் டு n சொல்லியிருக்காங்க. ஸோ ஐயோட சர்டைன் வேல்யூ வந்து 1 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு என்னோட வேல்யூ வந்து என்ன 3. அப்படி இருந்துச்சு அப்படின்னா f ஈக்குவல் டு f ஸ்டார் I. ஸோ எஃபோட இனிஷியல் வேல்யூ வந்து 1. ஸோ ஐயோட இனிஷியல் வேல்யூ வந்து 1. ஸோ இப்படி வரும். ஸோ அதுக்கப்புறம் அப்டேட் ஸ்டேட்மெண்ட் மூலியமா ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஐயோட வேல்யூ வந்து மல்டிப்ளை ஆகும் 2ன்னு வரும். மறுபடியும் அப்டேட் ஸ்டேட்மெண்ட் மூலியமா ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஐயோட வேல்யூ வந்து 3ன்னு வரும். அதை வந்து எஃப்ல மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபேக்டோரியல் 3யோட ஆன்சர் வந்து என்னென்னா 6. அது வந்து எஃப்ல ஸ்டோராக இருக்கும். ஸோ -7.5 ப்ளஸ் 125 டிவைடட் பை 6 -7.5 ப்ளஸ்
2083 வரும். இது சால்வ் பண்ணிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் வந்து 13.33ன்னு வரும். ஸோ 3வது டைம் லூப் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப சம்மில் ஸ்டோர் ஆகிற வேல்யூ வந்து என்னென்னா சம் ஈக்குவல் டு 13.33ன்னு ஸ்டோர் ஆகும். இதே மாதிரி லூப் வந்து 4th டைம் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப சம்மில் ஸ்டோர் ஆகிற வந்து வேல்யூ வந்து என்னென்னா சம் ஈக்குவல் டு -12.7083 4th டைம். ஸோ 5th டைம் லூப் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப சம்மில் ஸ்டோர் ஆகிற வந்து வேல்யூ வந்து என்னென்னா சம் ஈக்குவல் டு 13.33. லாஸ்ட் டைம் லூப் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் சம்மில் ஸ்டோர் இருக்க வேல்யூ வந்து என்னென்னா 6th டைம் சம் ஈக்குவல் டு -8.36806. 7th டைம் வந்து லூப் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப கண்ட்ரோல் வந்து லூப்பை விட்டு ஜம்ப் ஆகிடும், அதாவது லூப்பை விட்டு வெளியே வந்துடும். லூப்பை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா டபுள் குவாட்குள்ளார வந்து சம் ஈக்குவல் டு அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து சம் ஈக்குவல் டு அப்படின்னு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். சம் ஈக்குவல் டு அப்படின்னு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். ஸோ லாஸ்ட் டைம் லூப் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப லூப்பில் ஸ்டோராக இருக்க வேல்யூ வந்து என்ன, ஸோ அந்த வேல்யூ வந்து இங்கே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டைம் லூப் எக்ஸிக்யூட் ஆனப்போ சம்மில் ஸ்டோராக இருக்க வேல்யூ வந்து என்னென்னா -8.36806. அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 லைன் தான். ஸோ இந்த 2 லைனை மட்டும் நீங்கள் ஆன்சராக எழுதினா போதும். ஸோ மீதி இருக்க கால்குலேஷன் எல்லாம் உங்களுக்கு எக்ஸாமில் தேவை இருக்காது. ஸோ அந்த கால்குலேஷன் வந்து எதுக்குன்னா உங்களுக்கு எப்படி ஆன்சர் வந்துச்சு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், அதை வந்து உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு இந்த டாபிக் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் எங்ககிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணுமா மறக்காமல் மண்ணை தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த யூனிட்டோட முந்தைய வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் மற்றும் நல விரும்பிகளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.